Hey guys, welcome to Tamil Motor Vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்ஜெட் ரைடிங் கியர்ஸ் அண்டர் எவ்வளோன்னு சொல்லி தெரியல. மேக்ஸ்ல கொஞ்சம் வந்து நான் வீக்குங்க. அதனால எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டிருப்பேன். அண்ட் அது போக டைட்டில்லையும் வந்து இருக்கும். வேணும்னா இந்த இடத்துலயும் வந்து எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து போட்டு விடுதேன். இதுக்கு முன்னாடியும் பெஸ்ட் பட்ஜெட் ரைடிங் கியர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7500 rupees தான். ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் க்ளவுஸு அண்ட் அது போக ஒரு ஹெல்மெட்டு. ஸோ எல்லாமே சேர்த்து 7500 கீழே ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் ரைடிங் கியர்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அதோட பார்ட் 2, அதோட கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு. ஸோ எக்ஸாக்ட் பட்ஜெட் வந்து இந்த கீழே போட்டிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ போன வீடியோவில் வந்து கமெண்ட்டே வரல, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 88 கமெண்ட் கிட்ட வந்திருந்து, ரொம்பவே நன்றி. ஸோ அதே மாதிரி இனிமேல் வர்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிலனா நான் தெரிலன்னு வந்து சொல்லிடுவேன். சப்போஸ் நான் ரீப்ளே பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டி ஹெல்மெட்டு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5250. அண்ட் பிபிஜியில் இருக்க ரைடிங் ஜாக்கெட், எக்ஸ்ப்ளோரர் ரைடிங் ஜாக்கெட், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500. அண்ட் ஒரு ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ப்ரோ பைக்கரில் இருக்க ரைடிங் க்ளவுஸு. ரைடிங் க்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான். அதோட ப்ரைஸ் வந்து 450. ஏன் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க ரைடிங் க்ளவுஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லி நான் கடைசியாக வந்து அந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அது போக கூட நான் ஒரு 2500 இருக்க ரைடிங் க்ளவுஸ், அதாவது பிபிஜி பிராண்ட்லேருந்து வர ரைடிங் க்ளவுஸோட வீடியோவும் நான் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். அது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ, நான் அதை வந்து இதில் ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். அந்த 2 இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து எதை வந்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டியில் இருக்க சிங்கர் ஹெல்மெட்டு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 5250. இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இது வந்து என்ன சர்டிஃபிகேஷன், எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னர் குஷனுக்குள்ளே வந்து போவோம். ஸோ இன்னர் குஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 month வந்து நீங்களே யூஸ் பண்ணுங்கள். நீங்களே யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அது ஃபிட் ஆகிட்டுனா நீங்கள் வந்து அதுக்கடுத்து வேறு யார்ட்டையா கொடுங்க. மேக்ஸிமம் யாருக்குமே வந்து கொடுக்காதீங்க நீங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த ஹெல்மெட்டில் ஏர் வெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஹெல்மெட்லேயும் இருக்கிற ஏர் வெண்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவுட்லெட் வந்து பின்னாடி இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. பட் அதை உத்து பார்த்தா அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது. இது வந்து ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி தான் இந்த ஹெல்மெட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டோட சர்டிஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் இசிஇ. ஸோ டாட் இசிஇ, ஸோ 2 சர்டிஃபைடுமே வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேஜிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1450 கிராம்ஸு. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வைசர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியர் வைசர் தான். ஸோ அவுட்டில் வந்து ஒரே ஒரு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் வைசர் வந்து இந்த ஹெல்மெட்டில் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆன்டிஃபாக்குமே வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணி ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து ஒட்டிக்கலாம். இதில் வந்து டீரிங் லாக் வந்து கொடுக்கலாம். அண்ட் அது போக உள்ள இருக்க இன்னர் குஷன் எல்லாம் ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். அண்ட் அது போக சின் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து எம்டி ஹெல்மெட் வந்து சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பில்மோலா வந்து ஒரு 6000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து அவைலபிள் இல்லை. இந்த டைமில் என்னது வந்து அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7899 அந்த ருபீஸில் வந்து ஒரு ஹெல்மெட் இருக்குது. நான் அது எல்லாமே ஒரு வீடியோ போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த ஹெல்மெட் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா 16,000 18,000க்கு வந்து நம்ம ரேஞ்ச் வந்து போயிடும். நம்ம ரேஞ்ச் வந்து ஒரு 15,000, அதாவது ஒரு பட்ஜெட் ரேஞ்சாக தான் வந்து வைக்கணும். அதனால் நான் வந்து எம்டி வந்து சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 5250. இதோட அவுட்டர் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே வந்து சூஸ் ஆகும். ஸோ இந்த ஹெல்மெட்லாம் வந்து என்னென்ன சைஸில் வந்து அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 2XS, அதாவது ஸ்மாலுக்கும் இன்னும் சின்னதானது. அண்ட் அது போக கடைசி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3XL. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஹெல்மெட்டோட சைஸ் வந்து இருக்கும். அண்ட் போன வீடியோவில் எல்லாரும் கேட்டது என்னென்னு பண்ணால் ஹெல்மெட் சைஸ் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு வேணால் நான் வந்து ஒரு தனியாகவே அந்த வீடியோ போட்டு விடுறேன். ஸோ அந்த வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஓட் போல் இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காமல் எல்லாரும் ஓட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்மெட் சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லி 2 பேர் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து போடணும்னா இந்த ஓட் போலில் வந்து எஸ்ன்னு சொல்லுங்கள், போடணும்னா நோன்னு சொல்லுங்கள்.
இப்போ நம்ம பிபிஜிக்கு வந்து போயிடும். இதை தூக்குறதுக்குள்ளே தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரேன், நான் அதை எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஜிலேருந்து வர்ற எக்ஸ்ப்ளோரர் ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ இங்கே இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிராண்டிங் எக்ஸ்ப்ளோரர். ஸோ எக்ஸ்ப்ளோரர், லடாக், ஒயாகர் அப்படின்னு சொல்லி நிறைய மாடல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடலுக்கு என்ன தான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்க கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அது போக இந்த குஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து மாறும். ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக வந்து மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இன்டேக் வந்து இருக்கணும்னால. அண்ட் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேடியம் ஸ்ட்ரிப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டிங் பர்பஸுக்காக. அண்ட் இந்த கை இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 லாக் வந்து இருக்குது. அந்த லாக் வந்து எதுக்குன்னா இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லாவே டைட்டாக கட்டிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் போடும் போது முடிஞ்ச அளவுக்கு டைட்டாகவே வந்து போட்டுட்டு போங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே விழும் போது ரைடிங் ஜாக்கெட் வந்து சப்போஸ் ஏதாவது பட்டன் லூஸ் ஆகியோ கழண்டு விழுந்துராது. அண்ட் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கை எண்டில் வந்து ஜிப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வெல்க்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெல்க்ரோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஜின்னு சொல்லி அவங்க பிராண்டிங் வந்து இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து வெளியே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக உள்ளேயும் வந்து நிறைய ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இருக்குது. நம்ம இப்போ வந்து பின் செக்ஷனுக்கு வந்து போயிடும். பின் செக்ஷன்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் மெஷ்ஷும் ரிஃப்ளெக்டரும் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் கீழே ஒரு மறைமுகமாக ஒரு ஜிப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜிப் வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் ரெயின் லைனர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஜி எக்ஸ்ப்ளோரர் ஜாக்கெட்டுக்கு உள்ளே இருக்க தெர்மல் லைனரு. ஸோ அந்த தெர்மல் லைனர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ லடாக் ரைடு, ஊட்டி, கொடைக்கானல் இல்லை மார்னிங் ரைடு போகும்போது ரொம்பவே அந்த குளிரும். ஸோ அந்த குளிரை வந்து உள்ளே அனுப்பாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தெர்மல் லைனர் வந்து இருக்குது. இதை நம்ம வேணான்னா இங்கே வந்து ஜிப் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஜிப் மூலமாக வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். அண்ட் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை சார்ஜரை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு பின் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து ப்ளூடூத் ஹெல்மெட் தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்காம் வீடியோ வந்து இன்னும் சூன் நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சு ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் அது போக ஸ்டோரேஜ் மெட்டீரியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த பென்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பெருசாக வேணும்னா இந்த இடத்துல வந்து ஒன்று இருந்துச்சு. எங்கடா அதை காணும்? இந்த இருக்குதுங்க. இந்த இதில் வந்து வெல்க்ரோஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. சப்போஸ் எதாவது மணி, வேலட் எதாவது வைக்கணும்னா இந்த இடத்துக்குள்ள வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே வந்து தான் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மல் லைனர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கை இது வரைக்கும் வரும். ஸோ இங்கே இதுக்கு உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து நம்ம லைனரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இதுக்குள்ளே இருக்க எல்லா ப்ரொடக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடக்டர் தான். ஸோ செஸ்ட் ப்ரொடக்டர் வந்து வராது. ஸோ போன வீடியோவில் வந்து சொல்ல மறந்துட்டேன், செஸ்ட் ப்ரொடக்டர் வந்து வராது. நீங்கள் செஸ்ட் ப்ரொடக்டர் தனியாக வந்து வாங்கினா அதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வந்து வரும். ஸோ அதை வைக்கிறதுக்கு வந்து அவங்களே வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம தூக்கிட்டு உள்ளே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெல்க்ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் ப்ரொடக்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். பிபிஜி லோகோ வந்து 2 சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்டர்லேருந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இந்த பிபிஜியில். அந்த பிபிஜி ரைடிங் ஜாக்கெட்டை தூக்குறதுக்குள்ளே ரொம்ப கை வந்து வலிச்சுட்டு இப்போ நம்ம கைக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து பார்ப்போம். இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ பைக்கர்லேருந்து வர்ற ரைடிங் க்ளவுஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 450 rupees தான் வந்து வரும். இந்த 450 rupeesக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்னால நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் பட்ஜெட் ரைடிங் க்ளவுஸ் வந்து போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் வந்து போங்க. ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஹை பட்ஜெட் வந்து போனீங்கன்னா அதில் வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஹேண்டிலிங் வந்து கரெக்டாக இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கியர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சேஃப்டி கியர்ஸ் இருக்குது. நம்ம கீழே விழும் போது இந்த இடத்த தான் வந்து வைப்போம். அதனால் இங்கேயும் வந்து ஒரு சேஃப்டி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக கிரிப்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பபுளாக வந்து இருக்குது. நம்ம ஹேண்டில் வைக்கும் போது செம கிரிப்பாக வந்து இருக்கும். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் வெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப காற்று உள்ளே போகாது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் போட்டாலே ஏர் வந்து உள்ளே போகாது. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ப்ரோ ரெட்டு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரெட்டு, ப்ளூ, பிளாக் எல்லாமே வந்து கிடைக்கும். இது வந்து ப்ரோ பைக்கரு 450 rupees வந்து வரும். இதுக்கும் கூட பட்ஜெட் வந்து பிபிஜிலே வந்து ஒரு ரைடிங் க்ளவுஸ் வந்து இருக்குது. அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ் இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஜி ரைடிங் க்ளவுஸோட பேக்கேஜ். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கிங் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. இந்த பேக்கிங் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதை எந்த பர்பஸ்க்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரைடு போகிறீங்கனாலே உங்கள் கோப்ரோ அக்சசரிஸ் உள்ள வச்சுனாலும் கொண்டு போய்க்கலாம். எந்த ஆக்ஷன் கேமரா அக்சசரிஸ்னாலும். இதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடிங் க்ளவுஸு. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக எந்தெந்த இடத்துலாம் அடிப்படுதோ அந்தந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெதர் மெட்டீரியலில் வந்து தான் இந்த ரைடிங் க்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரீஸ்ன்னு ஒன்று எழுதிருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெஷ் மெட்டீரியல் வந்து எதுக்குன்னு பண்ணால் ஏர் வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் எந்தெந்த இடத்துலலாம் அடிபடுமோ அந்தந்த இடத்துல நிறைய இருக்கும்னு சொல்லி. இதில் ஃபுல்லாக பிபிஜி சொல்லி கொடுத்துருக்குது. அது வந்து எதுக்குன்னு பண்ணால் கிரிப்புக்காக. அண்ட் நம்ம கீழே விழும் போது மெயினாக இந்த இடத்துலாம் வந்து அடிபடும். அதனால் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்டு சைடில் ஃபுல்லாக வந்து பண்ணால் லெதர் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கையை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வெல்க்ரோ வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அது போக அங்கே வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல். எஸ், நீங்கள் இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் அது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் இப்போ இருக்க வாய்ஸை தான் வந்து கேட்பீங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் இந்த குவாரண்டைன் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுமா அதுக்கு தான் இருக்குது. A1 பைக்ஸில் ஷாப்போட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல போட்டு வரேன். லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம்லேயே வந்து நீங்கள் வாங்கலாம். கொரியர் சார்ஜஸ் வந்து வெயிட்டை பொறுத்து வந்து வரும். அண்ட் அது போக டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ST கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து வரும். எல்லா இடத்துக்குமே வந்து மேக்ஸிமம் ஷிப் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே வந்து அவைலபிளானு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அது மூலமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி என்னோட சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சம குழப்பத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in next video. Till then, bye from me and behind the camera என்னோட அண்ணன் தான் இருக்கிறான். ஸோ அவனோட சேனலையுமே மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்.